உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல மீனத்தில் சனி பகவான் ப்ளஸ் அவரோட உச்சம் பெற்ற சுக்கிரனும் இணையக்கூடிய இந்த காலகட்டம், ப்ளஸ் இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு மாபெரும் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். இந்த நிலை உங்களுடைய இந்த 2026ஆம் வருடத்தில் பெரிய லெவலில் திருப்பங்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. குறிப்பாக நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் உங்கள் ஆரோக்கியம்தான். பட் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம விரய குரு ஒரு பக்கம் இருக்காங்க. அவர் வக்ர நிலையிலிருந்து இப்போ இயல்பு நிலைக்கு வரார் இந்த மார்ச்சில். அப்போது இதில் ஒரு புறத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது ப்ளஸ் ராகு பகவான் 7ஆம் பாவத்தில் அவங்க பார்த்திங்கன்னா இருக்கார். எப்படின்னா அந்த 8ஆம் பாவத்தில் ராகுவும் ப்ளஸ் 2ஆம் பாவத்தில் கேதுவும் இருக்கிறது. இப்போ இந்த நிலை உங்களுக்கு எந்த லெவலுக்கு மேன்மைகளை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக அடையும். கடகராசி அன்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் குடும்ப ரீதியில் சில நல்ல விஷயங்கள் தடப்பட்டே நிற்குது. அது ஒன்று உங்களுடைய திருமண முயற்சிகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் என்னன்னே தெரியல, என்ன நெருங்கினாலும் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்ற அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கடைசியில் பார்த்தா அப்படியே ட்ராப் ஆகிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவத்தில் குரு இருக்கிறதே ஒரு வீக் பாயிண்ட் தான். அதுலேயும் அவர் இப்போது வக்ர நிலையில் இருக்கிறார். அது இந்த மார்ச்சில் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இது உங்களுக்கு ஒரு ப்ளஸ். ரெண்டாவது, பாக்யாதிபதி போய் 12இல் மறையும் பொழுது தந்தைக்கும் உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். தந்தை வழி சொத்துக்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும். தந்தையினுடைய ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உண்டாயிருந்திருக்கும். அது இந்த சுக்கிரன் உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி, அவர் உச்சம் அடையக்கூடிய நிலை உங்களுக்கு 9ல் உருவாகுது. அப்போது 4ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் போய் உச்சம் அடையும் பொழுது சனியோடு இணையும் பொழுது மிகச்சிறந்த யோகத்தை கொடுத்துருவார். இது அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு இடம். ஏன்னா நட்பு வீட்டில் தான் சனி பகவான் இருக்கார். அது 9ஆம் பாவம், அப்பாவுடைய வீட்டில் அவர் இருக்கிறாரு. ப்ளஸ் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம்னு அதை நம்ம சொல்லுவோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், பேர் புகழ், நல்ல வேலை, வருமானம், இது எல்லாமே ஆரோக்கியம், இது நல்லா இருந்துட்டாலே அவங்க பாக்கியசாலின்னு நம்ம சொல்லுவோம். நல்ல உறவு முறைகள் உங்களுக்கு கை கொடுத்தாலே அது போதும். அப்போது இது இந்த பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம் உங்களுக்கு இப்போ பலம் பெறுது. பெரிய லெவலில் ஒரு திருப்பங்கள் உண்டாக்குது. இத்தனை நாட்கள் எதெல்லாம் குழப்பமாக நீங்கள் நினச்சி வருத்தத்தில் இருந்தீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு அழகாக உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நின்று உங்களுக்கு சாதகமான ஒரு நிலைமையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். குறிப்பாக கடகராசி என்பர்கள் உங்களை விட்டு விலகி போனவங்க உங்களை மீண்டும் சேரக்கூடிய ஒரு காலம். நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அதுலேயும் கணவன் மனைவிக்குண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், இதனால் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க பலர் இன்றைக்கி ஒரே வீட்டில் இருந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை, ஒருத்தருக்கு ஒரு புரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கிடும். தேர்ட் பர்சன், 3வது நபர்கள் உங்களுடைய சொந்த பந்தத்தினாலே. அப்போது இந்த நிலை மாறுமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக மாறும். இன்னும் சிலருக்கு என்ன நடந்திருக்குன்னா பார்ட்னர்ஷிப்பால் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இல்லைனா உங்களுடைய கிளைண்ட், உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த ரீதி ப்ளஸ் நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துல தேர்ட் பர்சனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய பேர் நம்பிக்கை நாணயமே கிடைக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் இதை உண்டாக்கியிருக்கும். அதுலேயும் ஆரோக்கிய ரீதியிலையும் ரொம்ப பாதிப்புகளை இருக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்களை தான். ஆரோக்கிய ரீதியில் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. நிறைய இடம் புரியாத வழி வேதனைகள். அப்போ என்னென்னா இங்கே நம்ம என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் என்ன தான் ரிஸ்க் எடுத்தாலும் 99% நீங்கள் பார்த்து பண்ணுவீங்க. ஃபைனல் 1% அது பிரேக் ஆகிருக்கும். அந்த 1% பிரேக் ஆகி ட்ராப் ஆகும்போது மீது 99 அது போல்டாக்கக்கூடிய நிலைமை அதுக்கு உண்டாக்கிடும். அப்போது இந்த சூழல், இந்த நிலை எதிர்க்கு கூட வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு அந்த பாதிப்புகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் ஒரு புறம், குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் நிற்கிறார். தனம் அது ப்ளஸ் கொடுக்கல் வாங்கல் ரீதியில் பாதிப்புகள் கொடுக்கும். பணம், நீங்கள் ஏதோ
சாதாரணமாக ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடன் இன்றைக்கி பெரிய லெவலுக்கு வந்து நின்று இருக்கும். இது அடுத்தடுத்து கடனை நோக்கியே போயிட்டுருக்கு, இது எப்படி நாம் சரி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. இந்த 2026 கடகராசி அன்பர்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். என்னென்ன விதத்தில்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெளிநாடு முயற்சியில் கை கொடுக்கும். இத்தனை நாட்களாக தடையாக இருந்திருக்கும், இப்போ அது உங்களுக்கு அருமையாக கை கொடுக்க போகுது. ஒன்று. ரெண்டாவது, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இனம் புரியாத பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதுவும் வேலை ரீதியில் சில சிக்கலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. தொழில் ரீதியில் நீங்கள் போட்ட எஃபோர்ட் எல்லாமே அப்படியே எல்லாமே நெருங்கி வந்து நிற்கும். ஒன்று ஓகே ஆனாலும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் ஆகிட்டே இருக்கேன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அந்த மன வருத்தத்திலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. அப்போது உங்களுடைய முயற்சிகள் ஸ்ட்ராங் பண்ணினால் 100% பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க போகுது. அதனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தொழில் வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களாக இருந்தாலும் சரி, நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளாக இருந்தாலும் சரி, கை கொடுக்கக்கூடிய அற்புத காலகட்டங்கள் இது. ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு அருமையான நிலைமையில் இருக்கிறார். சுக்கிர பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதி. அந்த லாபஸ்தானாதிபதி பாக்கியத்தில் இருந்து அதுவே மிகச்சிறந்த யோகத்தை உண்டாக்கிடும். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவை தாண்டி தந்தை வழி உறவு ரீதியில் இருக்கக்கூடிய பகைகள் நீங்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு குரு பகவானது பார்வை வக்ர நிபர்த்தியை டைரக்டாக அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய 6ஆம் பாவத்தை பார்க்குறார். அப்போது உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க, உங்களுடைய தடைகள் உங்களை விட்டு நீங்கும், உங்களுடைய கடன் சுமைகள் உங்களை விட்டு விலக போகுது. ஏன்னா இதை சொல்ல வரேன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க பெரிய லெவலில். சில இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் பணம் எல்லாம் இதில் போட்டாச்சு, பட் ஆனால் எதுவும் எடுக்க முடியல. நாம் எடுக்க முடியாததுனால என்ன ஆயிருப்பீங்கன்னா, வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை, நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை. இது ஒன்று நமக்கு வந்து கை கொடுத்ததுன்னா எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குமே அப்படின்றத நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த விஷயம் இன்றைக்கி பெரிய லெவல் உங்களுக்கு கை கொடுக்கும். உயர்தர வளர்ச்சி உங்களுக்கு உண்டாக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, பெற்ற பிள்ளைகள் ரீதியில் தேவையில்லா மன அழுத்தங்களை சந்தித்தவங்க கடகராசி என்பர்கள், அவர்கள் உங்களுடைய முடிவை மீறி சில முயற்சிகள் செய்யக்கூடிய அளவுக்கும், உங்களுடைய பேச்சை மீறி சில வேலைப்பாடுகளில், அதாவது அவர்கள் சில உங்கள் குடும்பத்தை விட்டு உங்களை விட்டு பிரியக்கூடிய சில சூழல்கள் எல்லாமே கடகராசி என்பவர்களுக்கு உண்டாயிருக்கும். பட் அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே சரியாகி மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலம். பெற்ற பிள்ளைகளினுடைய எதிர்கால திட்டங்கள் இத்தனை நாளாக கை கொடுக்காமல் இருந்திருக்கலாம், இப்போ கை கொடுக்கும். எப்படின்னா, அவர்களது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அவர்கள் கல்வி ரீதியில் ரொம்ப டவுனாக இருந்தால் அவங்க இதுக்கு மேலே ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம் பலம் பெறுது. அது ரொம்ப உங்களுக்கு நல்ல விஷயம். அதனுடன் அவர்களது திருமண முயற்சிகள் கைக்கூடி வரும். ரொம்ப நாளாக திருமணத்திற்குண்டான மேன்மைகளை நீங்களும் முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. எல்லா தகுதி இருக்கும், திறமை இருக்கும், நல்ல டேலண்ட் எல்லாமே இருந்தும் கூட மிஸ் ஆகிட்டே இருக்குது. என்னன்னே தெரியல, ஏன் இவ்வளோ முயற்சி எடுத்து எல்லாம் தடையாகுது, எல்லாம் தாமதங்கள் ஆகிட்டே இருக்குது, இப்படியே இருந்தால் எப்படி அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஒரு அருமையான முயற்சி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு நீங்கள் செய்த திருமண ரீதியில் பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளை அழகாக சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு குரு வக்ர நிபர்த்தி அடைஞ்சதுனாலையும் சுக்கிர பகவான் பாக்கியத்தில் உச்சம் பெறுவதனாலையும் திருமண தடைகள் நீங்கி ஒரு நல்ல திருமண முயற்சிகள் கைக்கூடி வரும். புத்திர பாக்கியமும் கைகூடும். அதாவது ரொம்ப நாளாக திருமணமாகி எனக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு புத்திர பாக்கியமும் உங்களுக்கு இந்த நேரத்தில் சடனாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் ரொம்ப நாளாக பிரச்சனைகள் இருக்குது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது, எதுக்குமே ஒரு விடிவு காலம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா இந்த 2026ஆம் வருடத்தில் உங்களுக்கு குரு பெயர்ச்சி ப்ளஸ் ஒரு பக்கம் சனி பகவான் இப்போ மீனத்தில் பலம் பெற்றிருக்காரு, அதுலேயும் சுக்கிர பகவான் இப்போ ஏற்பட்ட நிலையை உண்டாக்கி இருக்கிறார். அடுத்தடுத்து சுக்கிரன் டிராவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் வந்து இந்த 10க்கு வருவார், 11க்கு வருவார், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ். இதில் வந்து ராகு கேதுக்களும் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு காலம். இந்த 8ஆம் வீட்டில் ராகு இருக்கக்கூடியவர் கூட இந்த வருடம் முழுவதும் அந்த இடத்துல இருப்பார். லாஸ்ட் எண்டில் தான் அவர் மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்போது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு நல்ல சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அப்போது முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்கள்
கடகராசி என்பவர்களுக்கு கொடுத்த பணம் கைவந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப நாளாக இழுவையில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது வந்து சேரும். ஃபைனான்ஸ் துறையில் பெரிய லெவலில் பணம் அங்கங்கே கொடுத்து எல்லாம் பிளாக் ஆகிடுச்சுன்னு நினச்சவங்களுக்கு இப்போ அது உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. மொத்தத்தில் உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தங்களிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு உற்சாகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய முயற்சிகளை கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆக போகுது. அதிர்ஷ்டசாலிகளாக மாற போகிறீங்க. அதற்கு மெயின் இன்னும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எப்படி இருக்குது, திசா புத்தி எப்படி இருக்குன்றது பொறுத்து இன்னும் பலன்கள் மாறுபடும். ஏன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தை நீங்கள் பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது. ஏன்னா இது கோச்சார ரீதியில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஜனன ஜாதகம்ன்றது இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த சுக்கிரன் அந்த இடத்துல இப்போ உச்ச நிலையில் இருக்கிறாரு, ஒரு அருமையான இடத்துல இருக்கிறார். இப்போ இவர் வந்து உங்களுடைய சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும். அந்த லெவலுக்கு பெரிய லெவலில் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அதனால் அதே போல் சனி பகவானும் தான். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க. அது உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகளை எடுங்க. மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமையும். உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்த இடம் அது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.